ஆமென். இப்போதெல்லாம் நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க கர்த்தாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். மகிமையின் தெய்வமே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆவியானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ரட்சிப்பின் தெய்வமே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் அப்பா உம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்பும்படியாக, தேவனுடைய அபிஷேகம் எங்களை முழுவதுமாய் ஆளுகை செய்யும்படியாக ஆவியானவர் கரங்களுக்குள்ளா இந்த வேலையை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றியோடு ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. இந்த வேளையில ஆண்டவரே கர்த்தாவே, இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் நீர் அபிஷேகத்தினால நிரப்புங்க, ஆசீர்வதிங்க, தேவ பிரசன்னத்தினால் நிரப்புங்க. ஆண்டவரே, உடைய கருத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் தாமே பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவரே நாங்கள் சீக்கிரமாய் கடந்து வரும்படி எங்கள் தெய்வம் எங்களை வழிநடத்த போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த வேளையிலும் அப்பா எங்களை தொடர்ந்து நடத்தும் ஆராதனையிலும் வேத வார்த்தையினாலும் ஆண்டவரே இந்த பிரசன்னத்தை ஆண்டவரே குறைவில்லாமல் நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. தடைகளை உண்டு பண்ணுகிற சாத்தானே இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் சபித்து கட்டுகிறேன். இப்பொழுது தேவ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். நாங்கள் அல்ல, எங்கள் தேவாதி தேவன் நீர் மாத்திரமே மகிமைப்படுவீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நிறைவானவராகிய நீர் வரும்போது குறைவான எல்லா பலவீனத்தின் கிரியைகளும் ஒழிந்து போகும் என்று விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் இந்த வேலையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. தேவ பிரசன்னம் நம்ம அதில் எப்பொழுதும் கூட அசைவாடி கொண்டிருக்கிறது. விசேஷமாக நம்ம இப்போ ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில நம்ம கடந்து வந்திருக்கிறோம். தேசமே கலங்கி போயிருக்கிறது. இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக நம்முடைய தமிழ்நாடும் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா விஷயம் தெரியும். ஆனாலும் தேவன் நம்மோடு இருக்கிறார். அவருடைய கிருபை நம்ம கூட இருக்கிறது. ஏன்னா முன்ன காலகட்டங்கள்ல ஆராதனை தடைப்படுதுன்னா எல்லாமே இல்லாம போயிட்டு இருக்கோம். ஆனா இப்ப அப்படி கிடையாது. இப்ப பாருங்க, தேவனுடைய பெரிய கிருபை நமக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நம்ம ஆன்லைன்ல தேவாதி தேவனை நம்ம ஆராதிக்கும்படியாக, உங்களை நான் காணும்படியாக, வேத பிரசங்கத்தை வசனத்தை நீங்க பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறாரு. இது பெரிய கிருபை. இந்த கிருபைக்காக நம்ம நன்றி செலுத்துவோம். வேத வசனம் நமக்கு மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கு 24ஆம் அதிகாரத்துல பஞ்சங்கள் வரும் அப்படின்னாரு. ஏதோ பஞ்சம் வருது அப்படின்னு நம்ம இருந்தோம். கொள்ளை நோய் வரும்னோ ஏதோ கொள்ளை நோய் வருது அப்படின்னு இருந்தோம். ஆனா அதனுடைய பாதிப்பெல்லாம் இவ்வளவு தூரம் இருக்கும்னு இப்ப நமக்கு நல்லா தெரியும். இது எல்லாமே வேதனைக்கு ஆரம்பம். ஆனாலும் முடிவு உடனே வராது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இயேசு நல்லவர். பாருங்க, தொடர்ந்து ஆராதிப்போம். நல்லா ஃப்ரீயா இருங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். எங்கெல்லாம் 2 பேர் கூடுறோமோ அங்கெல்லாம் ஆவியானவர் இருக்கிறார். அதனால நீங்க பயப்படாம தேவ பிரசன்னத்தில் நிரம்பி இருந்து இந்த ஆராதனையை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஆராதனை மூலமா, வேத வசனத்தின் மூலமா கர்த்தர் முகமுகமா உங்களோடு இடைப்படுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்பொழுது ஒரு பாடலை நாம் பாடுவோம். தேவன் தாமே அந்த பாடல் மூலமாக நம்மளோடு கூட இடைப்படுவார். இருந்த இடத்திலேயே நீங்க கண்களை மூடி பயபக்தியோடு ஆராதிங்க. இந்த ஆராதனை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஆமென். ஒருவரும்
உமக்கு ஆரம்பம் இல்லை. ஏழ்வதால் நீரே உமக்கு முடிவும் இல்லை. ஏழ்வதால் நீரே உமக்கு ஆரம்பம் இல்லை. ஏழ்வதால் நீரே உமக்கு முடிவும் இல்லை. உம்மை அறிந்தவர் இல்லை, உம்மை புரிந்தவர் இல்லை, உம்மை கண்டவர் இல்லை, உமக்கு உருவங்கள் இல்லை. உம்மை அறிந்தவர் இல்லை, உம்மை புரிந்தவர் இல்லை, உம்மை கண்டவர் இல்லை, உமக்கு உருவங்கள் இல்லை. நீரே உன்னதர், நீரே மகத்துவர், நீரே பரிசுத்தர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். ஒருவரும் செய்யா ஒளியில் வாசம் செய்யும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நன்றி ரத்தா, நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஹalleluya ஹalleluya. அப்பா நன்றி 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 ரத்தா. அப்பா எங்கள் உள்ளங்களில் அசைவாடுபவரே உமக்கு நன்றி 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 ரத்தா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா. எங்கள் இருதயங்களில் வாசம் செய்பவரே உமக்கு நன்றி 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 ராஜா. அப்பா எங்கள் சரீரத்தை ஆலயமாக்கி ராஜா எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா. சங்கீதக்காரன் இப்படியா சொல்கிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எந்த காலத்திலும் நான் அவரை ஸ்தோத்திரிப்பேன், எப்போதும் அவர் துதி என் வாயில் இருந்து கொண்டே இருக்கிறோம். ஹalleluya ஹalleluya. வா எங்கள் கிட்ட இருக்க அந்த கொஞ்சம் பலத்தோட ராஜா உண்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ராஜா. எங்கள் மத்தியில் அசைவாடுங்க, ஆசீர்வதிங்க. ஹalleluya 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 ஹalleluya. ஏழைகளின் பலனே, எளியவரின் திறனே, ஏழைகளின் பலனே, எளியவரின் திறனே, புயல் காற்றிலே எந்தன் புகலிடமே, புயல் காற்றிலே எந்தன் புகலிடமே, கடுமையிலே குளிரிடமே, புயல் காற்றிலே எந்தன் புகலிடமே, கடுமையிலே குளிரிடமே. ஏழைகளின் பலனே, எளியவரின் திறனே, கர்த்தாவே நீரே என் தேவன், நீரே என் தெய்வம். கர்த்தாவே நீரே என் தேவன், நீரே என் தெய்வம். உம் நாமம் உயர்த்தி, உம் மகிமை பாடி, உம்
எங்கள் பலனே ஆராதனை தான் ராஜா. ஹalleluya ஹalleluya. அப்பா எங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்திலே ராஜா அப்பா உங்க நாமத்துக்கு மறந்து வைக்காமல் ராஜா அப்பா நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கும் ராஜா. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 இயேசுவா. அப்பா எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுங்க ராஜா. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 இயேசுவா. நன்றி 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 ராஜா. ஹalleluya ஹalleluya. எங்கள் மத்தியில் அசைவாடுவோரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 இயேசுவா. அப்பா என்ன துன்பங்கள் வந்தாலும் ராஜா அப்பா தொல்லைகள் கஷ்டங்கள் எங்களை சூழ்ந்தாலும் ராஜா எங்கும் இருள் போல தோன்றினாலும் ராஜா ஹalleluya. அப்பா எங்களுக்கு உங்களுடைய வார்த்தை இருக்கிறது ராஜா. ஹalleluya. உங்களுடைய வார்த்தையை கேட்கும் போதே நாங்கள் பலன் கொள்கிறோம் ராஜா. ஹalleluya. உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு வந்து சேரும் போதே ராஜா அப்பா எங்களுக்கு பலப்படுத்துகிறது ராஜா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உங்க வார்த்தையிலே நாங்கள் வாழ்வோம் ராஜா. ஹalleluya ஹalleluya. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல ராஜா உம்மிடத்தில் வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் பிழைப்பான் ராஜா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நாம் எல்லாம் சேர்ந்து ஆவியின் நிரம்பி இந்த பாடலை பாடுவோம். ஹalleluya. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும் துன்பம் துக்கம் வரும் இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும் இருளாய் தோன்றும் எங்கும் சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே பாரத்தில் இருந்து ஜெயம் வரும் பரன் என்னை காக்க வல்லோர் காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. பா இந்த உலகமே ராஜா ஹalleluya. அப்பா பயத்தினாலும் அப்பா ஆவின் குறைவாலும் அப்பா சோர்ந்து போகுது ராஜா. அப்பா உங்களுடைய வார்த்தையை அனுப்புங்க ராஜா. ஹalleluya. உம்முடைய பலத்தை அனுப்புங்க ராஜா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவா. எங்களுடைய ஆவின் குறைவான ராஜா எங்களுக்கு பயம் வருகிறது ராஜா. அப்பா எங்களுடைய ஆவி குறை எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க ராஜா. இந்நேரத்தில் தானே ராஜா அப்பா ஆவியை அளவில்லாமல் ஊற்றுங்க ராஜா. ஹalleluya ஹalleluya. எங்களுக்கு எப்பவுமே ஒரு நம்பிக்கை உண்டு ராஜா. என்னை காக்க கர்த்தர் இருக்கிறார். அவர் வல்ல கரம் எங்களை எப்போதும் காக்கும். எந்த நம்பிக்கையிலே ராஜா அப்பா நாங்கள் என்னாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ராஜா. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவா. என்ன வந்தாலும் என் மீட்பர் என்னை காக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. அந்த விஷயத்தோடு நம்ம சொல்லுவோமா எங்களோட ஆவி குறைவை எல்லாம் நீக்கி போடுங்க. ஆவியின் அபிஷேகத்தை அளவில்லாம எங்கள் மீது ஊற்றுங்க. நம்ம கேட்போமா ஹalleluya. நமக்காக அவருடைய ரத்தம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எங்க மண்ணில் சிந்திருக்கு. அவருடைய ரத்தத்துல எல்லாவற்றும் மருந்து இருக்கு. அவருடைய ரத்தத்துல எல்லாவற்றும் பரிகாரம் இருக்கு. அந்த ரத்தம் உங்களையும் என்னையும் என்னாலும் பாதுகாக்கும். ஹalleluya ஹalleluya. அறியவேறொரு காலத்தில் ஆவி குறைவாதான் மீட்பருதீரவேலத்தான் சத்துருவை வென்றேன். என் பயம் யாவும் நீங்கேற்று இயேசுவை தூக்கினார்.
ஹalleluya. நாம எப்பேற்பட்ட குழியில விழுந்தாலும், அது பாவத்தின் குழியா இருந்தாலும் சரி, வியாதி குழியா இருந்தாலும் சரி, கை தூக்க அவருடைய அன்பு ஒன்றே போதுமானது. ஹalleluya, ஹalleluya. அந்த விசுவாசத்தோட நம்ம சொல்லுவோமா? என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசமே வரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கொண்டார். என்ன துன்பங்கள் நேர்ந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஐயமிருந்தோர் காலத்தில் ஆவி குறைவாதான். மீட்பர் உதிரவேற்றார், சத்துருவை வென்றேன். என் பயம் யாவும் நீங்கிற்று, இயேசு கை தூக்கினார். முற்றும் என் உள்ளம் மாறிற்று. இயேசுவை காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. வா வா வா, இந்த நம்பிக்கையில ஆழமா போகும் ராஜா. ஹalleluya. என்ன வந்தாலும் ராஜா, உமது மாசற்ற ரத்தம் எங்களை எல்லாவற்றினின்றும் என்னை பாதுகாக்கும் ராஜா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் இயேசுவா. ஆனாலும் ராஜா, வா, இந்த இடத்துல பயம் இருந்தா ராஜா. ஹalleluya. எங்க பாதை, எங்க பயணம் எல்லோரும் நின்று விடுமோ பயம் இருக்கு ராஜா. எங்க கரை சேர முடியுமா அப்படின்னு ஒரு எண்ணம் எப்பவுமே இருக்கு. ஆண்டவர் சொல்கிறார், நீ கரை சேர்ந்துருவ. ஏன்னா உன் படகுல தான் இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இருக்கிற எந்த படகும், எந்த வீடும், எந்த சபையும் கரை சேரும். ஹalleluya. என் மகனே, இன்னும் 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 பயந்துட்டு இருக்க, பயத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டு வெளியே வாங்க. இயேசு உங்களையும் உங்க வீட்டையும் உங்கள் சுற்றுப்புறத்தார் எல்லாரும் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. என் மகனே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? என் மகனே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? உன்னோடு நான்
கர்த்தரோட வார்த்தையை கொண்டு அனுதினம் வாசித்தால் அதையே நம்ம சுவாசமா மாற்றினா அது பலப்படுத்தும். நம்ம கர்த்தருக்கு நீதியினால் திறப்பட்டா எல்லா பயங்களுக்கும் அது நீங்களாம். நம்ம விசுவாசமா அந்த வார்த்தையை சொல்லுவோமா? தடைப்பட்டு போகாது ராஜா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. ஹalleluya. நன்றி 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 ராஜா. ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் பயம், ஆண்டவர் மறந்துட்டாரா அப்படின்ட்டு வசனம் சொல்லுது. அவர் ஒரு இமை பொழுது கூட மறக்கவே மாட்டார், ஒரு செகண்ட் கூட மறக்கவே மாட்டார். ஏன்னா அவர் அழைத்தவரோ உண்மையுள்ளவராக இருக்கிறார், முடிவு பர்யந்தம் நடத்த வல்லவராக இருக்கிறார். கடைசி இந்த பாடல் மட்டும் பாடல முடிப்பதாக. ஹalleluya ஹalleluya. மறவாதவரே உமக்கு நன்றி ராஜா, மாறாதவரே உமக்கு நன்றி ராஜா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு இமை
எப்பக்கம் நெருக்கங்கள் என்னை சூழ்ந்த போதும், எப்பக்கம் நெருக்கங்கள் என்னை சூழ்ந்த போதும், ஏலியாவின் தேவன் உன்னை மறவார். ஏலியாவின் தேவன் உன்னை மறவார். மறவார், இயேசு மறவார். உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார், இயேசு மறவார். உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். ஹல்லேலூயா. வானமும் பூமியும் மாறினாலும் முன்ன இருந்த மாதிரி இல்லாம எல்லா சூழ்நிலைகளும் வித்தியாசமானாலும் இதுக்கு நம்ம பார்க்காத சூழ்நிலையில வந்தா கூட அவரோட வாக்குத்தத்தம் மட்டும் மாறவே மாறாது. அவருடைய வார்த்தையை எப்படியும் அவர் நம்மக்கிட்ட என்ன வார்த்தை சொன்னாரோ அதை நிறைவேற்றியே தீர்வார். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்தா நமக்குள்ள பயந்த துளி கூட இருக்காது. எங்க பயம் கம்மியாகோ அந்த விசுவாசம் அதிகமாகும். பயத்தை எல்லாத்தையும் எடுத்து போட்டு விசுவாசமா சொல்லுமா அவர் எப்படியும் என்ன என்று சொன்ன வாக்கு நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் தந்தவர் மறவார். வழிகாட்டி நடத்திட மறவார். வாக்குத்தத்தம் தந்தவர் மறவார். வழிகாட்டி நடத்திட மறவார். வானமும் பூமியும் கிளை மாறினாலும், வானமும் பூமியும் கிளை மாறினாலும், வார்த்தையை நிறைவேற்ற வருவார். மறவார், இயேசு மறவார். உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார், இயேசு மறவார். உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். மறவார், இயேசு மறவார். உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார், இயேசு மறவார். உன்னை உருவாக்கிய அப்பா, எப்பக்கம் ராஜா என் நெருக்கம் சூழ்ந்தாலும் ராஜா அங்கேயும் ஒரு புது வழி எங்களுக்காக ஆயுதப்படுத்தி அப்பா ஆராதிக்கும்படியான ஒரு சாக்கத்தையும் வைக்கிறே உங்களுக்கு நன்றி ராஜா. அப்பா இம்மட்டும் எங்களோட ஆராதனை பங்கெடுத்து எல்லாரையும் ஆசீர்வதிங்க ராஜா. எல்லாரும் பற்றப்படுத்துங்க ராஜா. ஒரு விஷயம் அவங்களோட பாவங்கள் குற்றங்கள் இருந்து எல்லாவற்றையும் மன்னிங்க ராஜா. அப்பா எங்களை நாங்கள் தரை மட்டும் தாழ்த்தி அப்பா பணிந்து கொள்கிறோம் ராஜா. அப்பா உங்க ரத்தத்தினால் ஒரு விஷயம் பரிசுத்தமாக்கும் ராஜா. மீதுள்ள நேரம் எல்லாவற்றையும் எங்களை ஆட்கொண்டு பேசுங்க. இயேசு நாமத்தில் கேட்டு நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அல்லேலூயா. சோ நாள் வரைக்கும் ஆண்டவர் நம்மை நடத்தினார், இம்மட்டும் நடத்துகிற தெய்வமாய் இருக்கிறார். இந்த ஆராதனை வேளையில ரொம்ப நேர்த்தியா நீங்கள் ஆராதித்திருப்பீர்கள் என்று கர்த்தருக்கு நான் விசுவாசிக்கிறேன். நீங்க எதை குறிச்சும் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை மறக்கவே இல்லை. அவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். உங்களுடைய எல்லா காரியத்தையும் அவர் பாதுகாத்துக் கொள்வார். நீங்க பயப்படாம இருங்க. இந்த ஆராதனை நிச்சயமா உங்களை பலப்படுத்திருக்கும். சோ கர்த்தர் உங்களுக்கு நேர்த்தியா சில காரியங்களை இன்னும் வரும் நேரங்கள்ல சொல்லுவாரு. அதை கேட்டு பலப்படுங்க, தைரியமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நம்ம ஒரு சங்கீதத்தை வாசிப்போம். சங்கீதம் 42ஆம் அதிகாரம் இப்பொழுது சகோதரர் வாசிப்பார். வாசிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். மானனது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்துக்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்தில் ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலைகளிலும் நினைக்கிறேன். உமது மதகுகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது.
உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு போகிறது. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார், ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஆமென். அல்லேலூயா. இயேசு நல்லவர். பாருங்க, இந்த 8வது வசனத்துல பாக்குறோம், ஆகிலும் கர்த்தர் பகற்காலங்களே தமது கிருபைகளை கட்டளையிடுகிறார். சோ ஆண்டவர் நிச்சயமாய் கிருபைகளை கொடுப்பார். துக்கத்தோடு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. சோ பலவீனப்படாதீங்க, துக்கத்தோடு இருக்காதீங்க, புலம்பாதீங்க. கர்த்தர் உங்களோட இருந்து இந்த வாரம் முழுவதும் பத்திரமாய் காத்துக்கொள்வார். ஆமென். அல்லேலூயா. சோ இயேசு நல்லவர். இப்பொழுதும் சில காரியங்கள் குறித்து பேசலாம் நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா இந்த காலகட்டங்களில் நமக்கு நடக்கிற பிரச்சனைகள்லாம் பார்க்கும்போது ஒரு பயம் இருக்கதான் செய்யும், திகழ் இருக்கதான் செய்யும். இந்த எல்லா இடங்களிலும் உலக நாடுகளில் கேள்விப்பட்ட வைரஸ் இந்த பக்கத்து நாடு இருக்கு, அந்த நாடு இருக்குன்னு கேள்விப்பட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு. கருத்துல பார்த்தா நமக்கு சென்னைக்கே இது பாதிப்பா இருக்கிறது. ஆனாலும் நீங்க பயப்படாம தைரியமா இருங்க. கவர்மெண்ட் நமக்காக சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க, அதை எல்லாத்தையும் நம்ம கடைபிடிப்பது நல்லது. ஏன்னா நாம பரிசுத்த அபிஷேகத்தினால் நிறைக்கப்பட்டிருக்கிறோம். அது நிமித்தமா கர்த்தர் நம்மளை பாதுகாத்துக் கொள்வார். வெளியே இருக்கிறவர்கள் தங்களுடைய நிலைமைகள்ல வேற மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்களோட நம்ம போக வேண்டிய சூழ்நிலை வரும், பழக வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால சில வேலைகள்ல தேவையில்லாத பிரச்சனைகள் நம்ம சந்திக்க வேண்டியதா இருக்கும். அதனால கவர்மெண்ட் சொல்றது போல எல்லா விதத்திலையும் நீங்க ஆயத்தத்தோட இருங்க. ஸோ ஒருவேளை இருமல் வந்தாலோ சளி வந்தாலோ பயப்படாதீங்க, ஜுரம் வந்தா பயப்படாதீங்க, போய் டாக்டரை பாருங்க. நமக்கு அது அந்த விதமான காரியம் நமக்கு நேராது. அதனால நீங்க ரொம்ப தைரியமா இருங்க. ஏன்னா நமக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு என்ன இருக்குன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட்டது. இதுதான் ஆராதனையில நம்ம பார்த்தோம். தேவாதி தேவன் நமக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். அந்த ரத்தம் நமக்காக இருக்கிறது, நம் தலையின் மீது இருக்கிறது. நம்முடைய அந்த ரத்தம் நம்ம மகிமையாய் நம்மளை காத்துக்கொள்ளும். அதனால நமக்கு எந்த நோயும் வராது. எகிப்துக்கு வர பண்ணின எந்த வியாதியும் உங்களுக்கு வர பண்ணேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால அந்த காரியத்தை குறித்து நீங்க பயப்படாம நல்ல காரியங்களை எதிர்நோக்கி போங்க. வசனம் சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று. இந்த வியாதிகளை கொடுக்கிற, பலவீனங்களை கொடுக்கிற பிசாசின் கிரியைகளை எதிர்த்து நின்று தைரியமாய் ஜீவிங்க. இருக்கிறவங்களோட கூட நீங்க தைரியமா சில வார்த்தைகளை நீங்க சொல்லுங்க. கர்த்தர் நமக்காக பெரிய காரியம் செய்வார்னு சொல்லுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. சோ இப்பொழுது தேவ செய்திக்கு நேராக நம்முடைய கவனங்களை திருப்புவோம். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேளையில இந்த வேத வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். இந்த வேத வசனத்தின் மூலமா அடியேனிடத்துல நீர் பேசின வார்த்தைகளை இந்த பிள்ளைகளோடு கூட பேசுவீராக. இப்பொழுது தேவ பிரசன்னத்தினால் இந்த வேலை ஒப்பு கொடுக்கிறோம். ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசித்தோம். சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு துணையா இருக்கிறார். சில நேரங்களில நமக்கு துணைகளை குறித்து யோசிக்கணும்னு வச்சுக்கோங்க. மனுஷ துணை எடுத்தோம் என்றால் ஒன்றுமே இருக்காது. துணை இருப்பார்கள், ஆனா துணை இருக்காது. ஆனா கர்த்தர் நமக்கு துணையா இருக்கிறார். அதனால எதை குறிச்சு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. துணை என்று இயேசு நமக்கு சொல்லி இருக்கிற வார்த்தை பாருங்க. அவர் துணையா இருந்தா அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. துணையா இருந்து ஆசீர்வதிப்பார். அவர் நம்மை விடுவிப்பார், அவர் நம்மை காப்பாற்றுவார், அவர் நம்மை தூக்குவார், நமக்கு சுகத்தை கொடுப்பார். இதுதான் கர்த்தர் நமக்கு துணையா இருந்தா எல்லா காரியத்தையும் ஆசீர்வாதமா மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய துணை நமக்கு எப்பொழுதுமே தேவை. எல்லா நம்ம கர்த்தரை விட்டுட்டு மத்தவங்க காரியங்களில மத்தவங்களுடைய துணைகளை தேடுவது உண்டு.
அந்த துணைகளை குறித்து நம்ம வாசிச்சோம்னா நேரம் பார்த்தாது, நிறைய காரியங்கள் பேச வேண்டியதாயிடும். மத்த மனுஷர்களுடைய துணையெல்லாம் எடுத்தோம்னா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கூட கடைசி வரைக்கும் வருமானா ஒரு டவுட் தான். எல்லா இடத்துலயும் பாதியில நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனா நம்ம கர்த்தரை துணையா வைத்திருப்போம். சொல்ற நான் உனக்கு துணையா இருக்கிறேன், நான் உனக்கு கூட இருக்கிறேன், நான் உன்னை வழி நடத்துறேன் அப்படின்றத அவங்க சொல்லுகிற அந்த வார்த்தை. சிறு கூட்டமே, சிறு பூச்சியே, சிறு கூட்டமே, நீ ஏன் பயப்படுற? நான் உனக்கு துணையா இருக்கிறேன். யார் என்ன கைவிட்டா நீ பயப்படாத. அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை என்று யோசுவால சொல்லப்பட்ட வசனத்தின்படி அவர் ஒரு பொழுது நம்மளை கைவிட மாட்டார். அவர் நம்ம கூட துணையாகவே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலகட்டங்களில நிறைய காரியங்கள், நம்ம உலகத்தின் காரியத்தை குறித்து எல்லாரும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கொரோனா வைரஸை குறித்து உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ உலக நாடே பிரமித்து போயிருக்கிறது இந்த வைரஸை குறித்து. நம்ம தமிழ்நாடும் இப்பொழுது நமக்கு பல சட்ட திட்டங்களை நமக்கு கொடுத்திருக்காங்க. அதனாலதான் இப்ப நம்ம இந்த ஆன்லைன்ல நம்ம பேச வேண்டியதா இருக்கு. அப்போ இப்பேற்பட்ட ஒரு நெருக்கத்துக்கு மத்தியில நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஆனா நெருக்கத்துல வந்திருக்கிறோமே தவிர எதை குறிச்சு நம்ம பயப்படவே கூடாது. அல்லேலூயா. உலகம் பயப்படலாம், ஆனா நீங்களும் நானும் பயப்படக்கூடாது. நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்திற்கு வந்த தெய்வம் நம்மோடு இருக்கிறார். ஆகையால நீங்க எதை குறிச்சு பயப்படாதீங்க. உலகத்தில் வந்து சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியான நம்ம மத்தியில் இருக்கிறார். அதை குறித்து நீ எந்த காரியத்தை குறித்தும் சஞ்சலப்படாதீங்க, பயப்படாதீங்க. பயம் என்பது கிறிஸ்தவர்களுக்கு இருக்கவே கூடாது. முக்கியமா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற உங்களுக்கும் நமக்கும் இந்த பயம் இருக்கக்கூடாது. வியாதி இந்த பயமோ, உலகத்தில் இருக்கிற கலக்கத்தின் பயமோ, நிறைய காரியங்களை நீங்க கேள்விப்படுவீங்க. கேள்விப்படுறதுனாலே பயம் அதிகமாகும். எதை குறிச்சு பயப்படாதீங்க. ஒன்று பாருங்க, மனுஷர்கள் சொல்லுகிற எல்லா வார்த்தைகளும் நமக்கு கலக்கத்தை கொடுக்கும், பயத்தை கொடுக்கும். இல்லைன்னா தேவையில்லாத ஒரு டென்ஷன் நம்ம கடந்து போக வேண்டியதா இருக்கும். மனுஷனை பார்த்தோம் என்றால் கீழே விழுந்துருவோம். மனுஷர் துணையை எதிர்பார்ப்போம் என்றால் கைவிடப்படுவோம். ஆனா கர்த்தர் உங்களுக்கு துணையா இருந்தா நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஆண்டவர் உங்களுக்கு துணையா இருந்தால் உங்களை தூக்கி சுமந்து காத்து அவர் பத்திரமாய் கொண்டு போய் சேர்ப்பார். அப்படியே லூக்கால புதிய ஏற்பாட்டுல இயேசுவே ஒரு அழகான வசனத்தை நமக்கு சொல்லி இருக்கிறார். லூக்கா 8ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 50வது வசனம். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு, அப்பொழுது அவன் ரட்சிக்கப்படுவான் என்றார். ஆமென். இயேசு இந்த இடத்துல ஒரு அழகான வசனத்தை நமக்கு காண்பிக்கிறார். இன்றைக்கு இந்த வசனத்தை தான் உங்க கரங்களில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். மற்றவர்கள் சொல்லின வசனம், எங்க அம்மா எனக்கு இந்த வார்த்தை கொடுத்தாங்க, எங்க அப்பா இந்த வார்த்தை கொடுத்தாங்க, என் சகோதரன் இந்த வார்த்தை கொடுத்தா, இல்ல என் கணவர் இந்த வார்த்தை கொடுத்தாங்க, அந்த வார்த்தையெல்லாம் பொய்யாய் போயிடும். ஆனா கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை ரொம்ப தெளிவா திட்டமா சொல்கிறார். நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாய் இரு, ரட்சிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. என்ன தேவை? ஒண்ணு, பயப்படக்கூடாது. ரெண்டாவது, விசுவாசமா இருக்கணும். இந்த ரெண்டு காரியம் கரெக்டா இருந்துச்சுனாலே எப்பேற்பட்ட காரியமானாலும் ரட்சித்து வருவார். அல்லேலூயா. இயேசு ரட்சகர் நம்மோடு கூட இருக்கிறார். இப்பொழுதும் வேத வசனத்துல தொடர்ந்து இந்த ஒரு சம்பவத்தை பார்ப்போம்னா இது எங்க சொல்லி இருக்காரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எபிரு என்ற, அதாவது லூக்கா 8ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். 8:41. அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய எபிரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருக்கிறபடியால் தன் வீட்டுக்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். இப்ப பாக்குறோம், ஜெப ஆலய தலைவருடைய மகள் எபிரு என்றவருடைய மனுஷனுடைய மகள் 12 வயது. அவளுக்கு என்னன்னா மரண அவஸ்தையா இருக்கிறார், வியாதியா கிடக்கிறார். அந்த வியாதியின் நிமித்தமாக அவர் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறார். ஆண்டவரே, நீங்க எங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு அவர் கூப்பிடுறார். அவர் கூப்பிட வரும் பொழுதுதான் இந்த சம்பவத்தை நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம். 49வது வசனத்துல வாசிப்போம். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவருடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனார், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றார். ஆமென். அல்லேலூயா. இப்படி இயேசு கிறிஸ்து அவர் கூப்பிடும் பொழுது அவங்க வீட்ல இருந்து ஜனங்க ஓடி வராங்க. வேலைக்காரன் ஓடி வந்து சொல்லுகிறான், இயேசுவை நீங்க கூப்பிடாதீங்க, உங்க மகன் மரித்து போயிட்டா, நீங்க எதுக்கு அவரை வருத்தப்படுத்துறீங்க, அவரை விட்டுடுங்க அப்படின்ட்டு சொல்லுகிறார். அப்பொழுதுதான் இயேசு இந்த வார்த்தையை சொல்லுகிறார், பயப்படாதீங்க. இதோ அந்த வசனம் 50வது வசனத்துல, இயேசு
அதை கேட்டு யாருன்னா அவிசுவாசி, புறஜாதி, வெளியே இருக்கிறவன், கிறிஸ்துவை விசுவாசியானவன் ஒருத்தர் வந்து என்ன சொல்லுறான்னா, எப்பயுமே வெளியில இருந்து வர நியூஸ் எல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும்? பதட்டமாவே இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம கிட்ட இருக்கிறவங்க பேசுற வார்த்தையே வேற. ஆனா அவுட்டர்ல இருந்து வந்து பாருங்க, உங்களை குறித்து அப்படி சொல்றாங்க, உங்களை குறித்து இப்படி சொல்றாங்கன்னு பல வார்த்தைகள் வெளியே வருது பாருங்க. அது எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா? இந்த மனுஷன் வந்து சொன்னா பாருங்க, முடிஞ்சு போச்சு, எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு, நீ வந்து இயேசு வருத்தப்படுத்தாத, நீ உபவாசிக்காத, நீ ஜெபிக்காத, உன் லைஃப் முடிஞ்சு போச்சு, உன் காரியம் முடிஞ்சு போச்சு என்று என்ன முடிவுக்கு கொடுக்கிற வார்த்தை தான் வெளியில இருந்து வார்த்தை வரும். வெளிவருகிற வார்த்தையை நீ நம்பாதே. இயேசு என்ன வார்த்தை சொல்கிற தெரியுமா? அவர் சொல்ற அருமையான வார்த்தை பாருங்க, பயப்படாத, நீ எதை குறிச்சு பயப்படாத. சொல்றவன் 1000 சொல்லுவான், எதை குறிச்சு பயப்படாதீங்க. ஐயோ இந்த இடத்துல வந்துருச்சு, சென்னையில இங்க வந்துருச்சு, இங்க பக்கத்து வீட்டுல வந்துருச்சு, அங்க வந்துருச்சு, பல இடத்துல வாதம் வந்துருச்சு, நோய் வந்துருச்சு. இயேசு நமக்கு ரொம்ப அழகான வசனத்தை கொடுத்துருக்கிறார். சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம், சங்கீதம் 91:10 வசனம் என்ன சொல்கிறது? பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வானை உன் கூடாரத்தை அணுகாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையில நம்ம விசுவாசித்து அதன் மேல பயணம் பண்ணணும். எக்காரணத்தை கொண்டு நாம உலகத்தார் அல்ல. அதை நீங்க ரொம்ப தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் உலகத்தார் அல்ல. இந்த உலகம் நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட விஷயம் கிடையாது. இது யாருக்குதான்? இந்த உலகத்துல இருக்கிற பிசாசுங்க கிரியைகளுக்காக உருவாக்கப்பட்ட இந்த உலகம். இந்த உலகத்தை குறித்து நாம எந்த காரியத்தையும் நம்ம எடுத்துட்டு அது நிமித்தமா பயப்படக்கூடாது. உலகம் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, அது மரண அவஸ்தையில தான் இருக்கும். அது எப்படிப்பட்டதுனா, மரணத்தை கொடுத்து இந்த உலகத்தை விழுங்குகிறதா இருக்கும். இது பிசாசின் கையில ஒப்புவிக்கப்பட்ட ஒரு விஷயம். இந்த உலகத்தின் அதிபதியா இருக்கிற சாத்தானவன் என்ன பண்ணுகிறான்? எல்லாத்துக்கும் தன் கண்ட்ரோல்ல வச்சுட்டு அழிவுக்குனராய் ஓடிக்கொண்டிருக்கிறான். அதை நமக்கு கர்த்தர் வைக்கவே இல்லை. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் பரலோகத்தின் பிரஜைகள். நமக்கு எதை ஆண்டவர் அழகாய் வசனம் கொடுத்திருக்கிறாரு. பொல்லாப்பு வராது, உனக்கு வராதுன்னு சொன்னது உன்னை வளர்த்தவர்களோ, உன்னை உருவாக்கினவர்களோ, இல்ல உன் வீட்டுல இருக்கிறவங்களோ, உங்களுக்கு சாப்பாடு போறவங்களோ இல்ல. இந்த வார்த்தை சொன்னது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த உலகத்தின் காரியத்தை குறித்து கர்த்தர் சொல்ல, பொல்லாப்பு உனக்கு வராது, வானை உன் கூடாரத்தை அணுகாது. ஹல்லேலூயா. இப்பொழுது அந்த எபிரோவின் மகள் மரண அவஸ்தையா இருக்கும் போதே தகப்பன் இயேசு கிட்ட சொல்லிட்டாரு. பாருங்க, பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணும்போது இயேசு கிட்ட வந்துட்டீங்கன்னா அது மறிக்கவே மறிக்காது. ஹல்லேலூயா. எப்பயுமே ஒரு விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்ல, அந்த துவக்கம் வரும்போது ஓடி வந்து அப்பா பாதத்துல விழுந்துருங்கள, அப்போ அப்பா உங்களுக்கு உயிரோடு மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரே, எனக்கு பலவீனமா இருக்கு, எனக்கு சோர்வா இருக்கு, எனக்கு இந்த காரியத்தை என்னால எழுந்து செய்ய முடியாது, எனக்கு என்னவா இருக்கு ஒரு கேள்விக்குறியாவே இருக்கா, குழப்பமாவே இருக்கிறீங்களா, கலக்கமா இருக்கிறீங்களா? மனுஷங்கிட்ட போனீங்கன்னா கலக்கம் டபுள் மடங்கா மாறும். மனுஷங்கிட்ட நியாயத்தை தேடினீங்கன்னா, கிறிஸ்தவர்கள் எக்காரணத்தை கொண்டு நியாயத்தை மனுஷரிடத்துல தேடக்கூடாது. ஹல்லேலூயா. நம் வருங்காலத்துல தேவதூதர்களை நியாயத்தை இருப்போம் என்று வேத வசனம் சொல்கிறது. அப்பேற்பட்ட ஸ்தானத்துல இருக்கிற நாம மனுஷனை நோக்கி ஓடணும்னா, நமக்கு அவங்க கொடுக்கிற தீர்ப்பாகட்டும், அவங்க கொடுக்கிற காரியமாகட்டும், கலக்கத்துலதான் முடியும், பலவீனத்துலதான் முடியும், பயத்துலதான் முடியும். அங்கே போவாதீங்க. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறபடி அவர் பாதத்தண்டல வருகிற உனக்கு ஆண்டவர் நிச்சயமா உனக்கு ரட்சிப்பை கொடுப்பார், விடுதலை கொடுப்பார். இவர் எவரு ரொம்ப ஞானமா பார்த்தா, மனுஷனை பார்க்க கூடாது. பிரச்சனை எப்படி இருக்கு? மோசமா இருக்கு. நம்ம பொண்ணோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, வியாதியா கிடக்குறா. ஓடி போய் இயேசுவின் பாதத்துல ஐயா என் வீட்டுக்கு வாங்க ஆண்டவரேன்ட்டு அவன் ஞானம் உள்ளவனா இருந்தபடினால அந்த குடும்பம் ரட்சிக்கப்படுகிறது. தொடர்ந்து வாசிப்போம் என்றால் அந்த இடத்துல பாக்குறோம், அவர் வருகிறார். அவர் வீட்டுக்கு வந்த போதே அவர் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். 51வது வசனத்துல வாசிக்கிறோம். அவர் வீட்டில் வந்த போது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயும் தவிர வேறு ஒருவரையும் உள்ளே வர ஒட்டாமல் எல்லாரும் அழுது அவளை குறித்து முகம் கொண்டாடுவதை கண்டு, அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சூழ்ந்து மரண வீடு எப்படி இருக்கும்? ஃபுல்லா எல்லாரும் சூழ்ந்து எல்லா சொந்தமா உட்கார்ந்து பயங்கரமா அழுகுறாங்க, முடிஞ்சு போச்சுன்னு. ஆனா இயேசு உள்ள துக்கமா இருக்கிற அந்த வீட்டை கண்ட உடனே சொல்ல, நீங்க அழாதீங்க. ஹல்லேலூயா. இயேசு கிட்ட வந்த எந்த காரியத்திற்கும் அழுகை கிடையாது. நம்ம இயேசு ரட்சகர் நம்மை ரட்சித்தார், நம்மை பாதுகாத்தார், நமக்கு உயிரை கொடுத்திருக்கிறார். தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிற இந்த தேவன் கிட்ட வந்த உங்களுக்கு அழுகை கிடையாது, எப்பொழுதுமே சந்தோஷம் தான். அந்த வசனம் சொல்லுகிறது, சந்தோஷமா இருங்கள் என்று. ஆண்டவர் மறுபடியும் நமக்கு சந்தோஷமா இருங்கள் என்று தான் சொல்லியிருக்கிறார், தவிர அழுங்க மறுபடியும் அழுங்கன்னு சொல்லவே இல்லை. ஹல்லேலூயா. நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பதுதான் ரட்சிப்பினுடைய ஆண்டவருடைய ரட்சிப்பு நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த வேளையில இந்த கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவன் மரித்து போகவில்லை, அவள் மரித்து போகவில்லை அப்படின்ற வார்த்தை எதை குறிக்குதுன்னா, அந்த ஒரு காரியத்துக்கு உயிரை கொடுக்கிறது. அது ஒரு காரியத்துக்கு உயிர் கொடுக்குது. அந்த வசனத்தை பார்த்த உடனே சொல்றாரு, அந்த மகள் மரித்து போன காரியத்தை குறித்து அவங்க எல்லாரும் அழுகிறத பார்த்த உடனே சொல்றாரு, அவர் மரித்து போகவில்லை என்று
ஜனங்க பார்வைக்கு மரித்து போச்சு, ஆனா கர்த்தரின் பார்வைக்கு அது இன்னும் உயிரோடு இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த வாதை முழுவதும் உலகம் முழுவதும் சுத்துது. எல்லா கண்ணுக்கும் ஒரு இருமல் வரட்டும், ஒரு சளி வரட்டும், ஒரு இருமல் வரட்டும், அவ்வளவுதான் உடனே எல்லாரும் ஒரு பட்டம் கட்டுவாங்க, கொரோனா வைரஸ் வந்துருச்சு, உனக்கு அது வந்துருச்சு. எதனா ஒரு விஷயமாகட்டும் உடனே பலவீனம் ஆயிட்டும், அவ்வளவுதான் விழுந்து போச்சு, இது மரித்து போச்சு, 4 நாள்ல சரியா போயிடும் அப்படின்னு. அல்லேலூயா. ஆனா என் ஆண்டவர் அப்படி இல்ல. கர்த்தரிடத்துல வந்திருக்கிறியா, விசுவாசமா இருக்கிறியா, என்ன காரியமாகட்டும், அது வியாதியா இருக்கட்டும், கடனா இருக்கட்டும், பிரச்சனையா இருக்கட்டும், சண்டையா இருக்கட்டும், அப்பா கிட்ட வந்துருங்க. அது அவர் உயிரெல்லாம் பார்ப்பாரு. அது மதித்து போன விஷயமா இருக்காது. அல்லேலூயா. அவர் இந்த வார்த்தை வசனத்துல சொல்லுகிறார், துக்கம் கொண்டவராக அழாதீர்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையா இருக்கிறார். இந்த பாசிட்டிவான வார்த்தை அவர் சொன்ன மாத்திரத்துல உடனே ஜனங்க சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க, அந்த 53வது வசனத்தை வாசிங்க. அவள் மரித்து போனார் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். பாருங்க, ஜனங்க கண்களுக்கு அவள் மரித்து போயிட்டா, கர்த்தருடைய கண்களுக்கு அந்த காரியம் உயிரோடு இருக்கிறது. அல்லேலூயா. இவர் மரித்து போய்விட்டால் என்று எல்லாரும் சொல்லி புலம்புன விஷயத்தை இவர் திரும்பி எப்படி பாக்குறாருன்னா, என் பொண்ணு உயிரோடு இருக்கு, நீ ஏன் அவளை மரித்து போன? அல்லேலூயா. மரித்து போனேன் என்று நினைக்கிறேன். ஆண்டவரை சிரிப்பார். என்ன எப்ப எந்த காரியம் எடுத்தாலும் எல்லாத்துக்கும் முடிவு, இந்த உலக ஜனங்க என்ன பண்றாங்க, முடிவை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அதுக்கு உயிர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இப்ப மரித்து போயிட்டா அப்படின்றதுமே ஜனங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்க, சிரிக்கிறாங்க. அவன் மரிக்கல, உயிரோடு இருக்கிறாங்க. இதை கேட்ட உடனே ஜனங்க சிரிக்கிறாங்க. இப்படிதான் நீங்க ஒரு விஷயத்த கையில வைக்கும் போது அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் பினிஷ் வந்துருச்சு, இதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ண முடியும், ஒண்ணும் பண்ண முடியாது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. சிரிப்பாங்க. சிரிப்பு எது, நகைப்பு எது தெரியுமா, நம்ம கிண்டல் பண்ற மாதிரி. சில நேரங்கள்ல கிண்டல் அப்படிதான் இருக்கும். ஒருத்தருடைய லைஃபே அப்படிதான் கிண்டலாவே மாறிடும். எதையாவது எடுத்துட்டு வரட்டுமே உடனே கிண்டலா, இவனால என்ன பண்ண முடியும், இதால என்ன பண்ண முடியும், இந்த பொண்ணால என்ன பண்ண முடியும், இப்படிதான் எல்லார் பார்வையும் இருக்கும். இவங்க போய் என்ன பண்ணிடுவாங்க, இது சின்ன கூட்டம். அதுதான் ஏசாயா 41 வாசிச்சோம், சிறு கூட்டமே பயப்படாத, நீ பயப்படாத. ஆண்டவர் இந்த சின்ன கூட்டத்தை உயர்த்த ரெடியா இருக்கிறாரு. ஆனா அந்த சின்ன கூட்டத்தை பார்த்துதான் சொல்லுவாங்க, சிரிப்பாங்க, நகைப்பாங்க, கிண்டலா சிரிப்பாங்க, கேலியா சிரிப்பாங்க. இந்த சிரிப்பு குறிச்சு எல்லாம் நான் நிறைய பாடுபட்டிருக்கிறேன். சும்மா நம்மளை பார்த்த உடனே நெக்குலா சிரிப்பாங்க. அவங்க வந்து என்னன்னா, இது எங்க இருந்து வெளியில வரும் அப்படின்னு தான் சிரிப்பாங்க. ஆனா ஆண்டவர் அங்க இருந்துதான் ஆண்டவர் உயிரோடு கொடுக்கிற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லோரையும் அவர் அறிந்திருந்தபடினால ஆண்டவர் அங்கு அநேக அற்புதங்கள் செய்யவில்லை என்று வேத வசனம் நமக்கு அப்பப்போ சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அது 54ஆம் வசனத்துல பாருங்க, உடனே ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணிட்டாரு, எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவருடைய கையை பிடித்து பிள்ளையே எழுந்திரு என்றார். ஆமென். அல்லேலூயா. அவிசுவாசிகள் எப்பொழுதுமே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. நகைப்பா இருக்கிறவர்கள், கிண்டல் பண்ணுகிறவர்கள், கேலி பண்ணுகிறவர்கள், ஆதாயத்துக்காக சில காரியங்களை செய்கிறவர்கள் என்றைக்குமே ஆண்டவர் கூட வச்சுக்கவே மாட்டார். ஆண்டவர் கிட்ட வச்சுக்கவே மாட்டார். ஆண்டவர் அந்த இடத்துல என்ன பண்ணுவார்னா, ஆண்டவர் வெளியேற்றுகிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நல்லவர். மரித்த மரணம் சம்பவித்த அந்த இடத்துல ஆண்டவர் உயிரை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பிள்ளை எழுப்புகிறார், அவர் உயிரடைகிறார். பார்த்துங்க, ஆரம்பத்துல பார்க்கும் பொழுது மரித்து போனால் என்று சொன்னார்கள். வெளியிலிருந்து ஓடி வந்து, வெளியிலிருந்து வர செய்தி துர்ச்செய்தியா இருந்துச்சு. மரித்து போனால் என்று சொன்ன வார்த்தை ஆண்டவர் உயிரை கொடுத்தார். அல்லேலூயா. எவருடைய விசுவாசம், பாதத்துல அமர்ந்த அவருடைய விசுவாசம் அன்னைக்கு உயிரை கொடுத்தது. அல்லேலூயா. நீங்க அடுத்த வார்த்தைகளை நம்ம தொடர்ந்து வாசிக்கிற இந்த வேத பகுதியில முழுக்க பாத்தீங்கன்னா, மரணம் என்பது கிடையவே கிடையாது. கிறிஸ்து அந்த மரணத்தை ஜெயமாக மாற்றினார், முடித்ததை உயிரோட மாற்றினார். இந்த தெய்வம் உங்களோடு இருக்கிறார். அதுதான் ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல அவர் நம்மோடு கூட பேசுகிறார். கடைசியாக அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வழக்கத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென். அல்லேலூயா. ஆவியாலே பிள்ளைகளே, நீங்க எதை குறிச்சும் பயப்படாதீங்க, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதீங்க. இது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும். எவ்விரு வந்து திகைக்கவே இல்லை. பிரச்சனை வந்த உடனே ஆண்டவர் தான் கேள்வி ஓடி வந்தாரு. இன்னைக்கும் தேசத்துல பிரச்சனை, வீடுகளில பிரச்சனை, சூழ்நிலைகள் பிரச்சனை, உங்க தனிப்பட்ட சரீரத்தின் காரியங்களில பிரச்சனை, எந்த பிரச்சனையா இருந்தாலும் உடனே ஓடிப்ப மனுஷன்கிட்ட சொல்லாதீங்க. உடனே ஓடிப்ப மனுஷன் நீதியை தேடாதீங்க. எங்கேயும் சுத்தி போகாதீங்க. எவரு என்ன பண்ணாருன்னா ஓடி வந்து தேவனுடைய பாதத்துல சேர்ந்தார். அவர் மகள் உயிரோடு மாற்றப்பட்டார். இன்னைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதீங்க, விசுவாசமா இருங்க. இந்த வசனத்துல சொல்லுகிறார், திகைப்பு, சில நேரத்துல பயம், திகைத்துட்டே இருக்கும். என்ன நடக்கும், என்ன நடக்கும், ஒண்ணும் நடக்காது. கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு உண்டு. அல்லேலூயா.
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல காரியத்திலும் நம்மை சுத்திகரிக்கிறது, நம்மை பாதுகாக்கிறது. அந்த ரத்தம் நம்ம இந்த பூமியில நமக்காக இயேசு சிந்தின ரத்தம் நமக்காக இருக்கிறது. உங்களுக்கும் நமக்கும் இயேசு சிந்தின ரத்தம் இருக்கிறது. அதனால எதை குறிச்சும் பயப்படாம தைரியமா இருங்க. வசனத்துல பாக்குறோம், நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், எப்படி தப்பிக்கணும், என்ன செய்யணும், என்ன பண்ணணும் என்ற ஏற்ற வேலையில உனக்கு ஆலோசனை கொடுத்து உன்னை நான் வழி நடத்துவேன். அல்லேலூயா. தேவன் உன்னோடு இருக்கிறார். எந்த சூழ்நிலையும் பயப்படாதீங்க, எதை குறிச்சும் பயப்படாதீங்க. அந்த சின்ன பிள்ளை மரண அவஸ்தையில இருந்த பிள்ளை எழுந்து வந்தது போல உங்களுடைய காரியம் மதித்துதான் இருக்கலாம், எழுந்து மறுபடியும் உயிரோட வரும். உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார், உங்கள் வீட்டின் சூழ்நிலைகளை மாற்றுவார், உங்கள் தேசத்தின் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். அப்ப விசுவாசியா இருக்காத, விசுவாசம் உள்ளவளாயிரு. ஆமென். விசுவாசம் தேவனுடைய மகிமையை காண்பார். விசுவாசிக்கிறவர்களுக்கு ஒரு குறைவும் ஏற்படாது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். கடைசியாக வாசித்து அந்த வசனத்தை முடிப்போம். 41:13 சொல்கிறார் அல்லவா, உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆமென். கடைசியாக முடிப்போம். அவர் துணையா இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. முடிவு ஆண்டவர் கிட்டதான் இருக்கு. எந்த சூழ்நிலையும் எந்த மனுஷன் கையில இல்ல. முடிவு எங்க கொடுக்கிறாரோ அவரை நோக்கி பாருங்க. அவர் என்ன முடிவு வச்சிருக்கிறார் அப்படின்னா, சமாதானத்தின் முடிவை வைத்திருக்கிறார். உன்னை ரட்சிப்பதற்காக காத்திருக்கிறார், உன்னை உயிரோடு மாற்றுவதற்காக காத்திருக்கிறார். உன் பயத்தை தூக்கி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவர் பாதத்துல வா. அவர் கையை பிடிச்சிருக்கார், வலது கையை பிடிச்சு உன்னை அழகாய் கொண்டு போகிறார். நித்தியத்துல கொண்டு போய்ப்பார், உன்னை ஆசீர்வாதத்துல கொண்டு போவார், உன்னை மகிமையில கொண்டு போய் நிறுத்துவார், உன்னை சாட்சியா நடத்துவார். அன்பான பிள்ளையே, இந்த சூழ்நிலைகளை கண்டு பயப்படாத, வெளியே பேசுகிற வார்த்தையை கண்டு பயப்படாத, விழுந்து போன சூழ்நிலையை கண்டு பயப்படாத. எல்லாவற்றையும் ரட்சிக்க கர்த்தர் ஒருவராக முடியும். அதுதான் அவர் சொன்ன அந்த வார்த்தை. பொழுதும் சொல்றார், பயப்படாத, விசுவாசம் உள்ளவராயிரு, உன் காரியத்தை நீயே ரட்சிப்பார். கர்த்தரை ஆசீர்வதித்து உன்னை பாதுகாத்துக் கொள்வார். இப்பொழுது நாம் சில ஜெபம் பண்ணுவோம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேளையில ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சூழ்நிலைகள் விரோதமா இருந்தாலும் ஆண்டவரே, ரட்சகர் நீர் கூடவே இருக்கிறேன், ரட்சகர் நீர் கூடவே இருக்கிறேன், ரட்சகர் நீர் கூடவே இருக்கிறேன். ஆண்டவரே, அப்பா, எபிரின் மகள் உயிரோடு வந்தது போல ராஜா, மரண அவஸ்தையா இருந்து போராடின மகன் மறுபடியும் உயிரோடு வந்தது போல ராஜா, சூழ்நிலைகளை ஆண்டவரே நீர் சாதகமாய் மாற்றுகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எல்லோரும் கண்களிலும் ஆண்டவரே மரணத்தின் யோசனைகளா இருக்கிறது, மரணத்தின் பயமா இருக்கிறது ஆண்டவரே. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே பிசாசின் கிரியைகளின் எண்ணங்களையும் நிர்மூலமாக்கி சபித்து கட்டுகிறேன். கர்த்தாவே, விசுவாசம் உள்ளவர்களாக இந்த பிள்ளைகள் மாறட்டும். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, இந்த பிள்ளைகளை வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த ஆன்லைன் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசனுடைய காரியத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. வீட்டின் காரியத்தை குறித்து ஆண்டவரே பயத்தில் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, நன்றி ஆண்டவரே. இந்த தேசத்தை குறித்ததான காரியத்திலும் பயத்தில் இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி அப்பா. இந்த பயத்தெல்லாம் நீக்கி போட்டு உண்மை நினைக்கக்கூடிய கிருபைகளை இந்த பிள்ளைகள் கட்டளையிடுகிறாங்க. தொடர்ந்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த செய்தி நிமித்தமாக இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இவர்களை ஆசீர்வதிங்க, இவர்களை ரட்சிங்க, இவர்கள் கூட இருக்க இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.